டின்னருக்கு என்ன குக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு டைம் சோயா எக் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். இது சோயாவா இல்ல சிக்கனான்னு கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. எப்படி பண்றேன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதும் 2 முட்டை உடைச்சு ஊத்துக்கலாம். முட்டை நல்லா வேகுன உடனே நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்கிரீடியன்ஸோட டீடைல் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு உங்கள்ட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட்டும் கேபேஜும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஃப்ரை பண்ண சோயா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம பாயில் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நார்மல் ரைஸ் ஆல்சோ ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். பட் நார்மல் ரைஸ் ரொம்ப வெந்தது ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போ அது கூட பெப்பர் பவுடரும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சோயா எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ அப்புறம் என்ன வெயிட்டிங், டக்குன்னு போய் செஞ்சு பாருங்க.